வணக்கம், என் பெயர் ராஜேஸ்வரி. நான் இந்த போட்டியின் ஆசிரியர். வணக்கம், நான் பிரவீன், இந்த போட்டியின் விளையாட்டாளர். வணக்கம், நான் பிரவீனா. நானும் இந்த போட்டியில் ஒரு விளையாட்டாளர். சரி, இந்த விளையாட்டின் பேர் தமிழ் பள்ளி உலகம். இது ஏகபோகம், அதாவது மோனோபொலி என்ற ஒரு விளையாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இந்த விளையாட்டில் நான் இந்த அவதாரத்தை தேர்ந்தெடுக்கிறேன். இதையெல்லாம் கையாலே செய்யப்பட்ட அவதாரங்கள். இது என்னோட அவதாரம். இப்பொழுது நாங்கள் விளையாட்டை ஆரம்பிப்போம். இப்போ விளையாட்டின் முதல் படியாக நம்ம தாய் கட்டிகள் ஊற்றலாம். நான் தான் ஊற்ற போகிறேன். உருட்டி எனக்கு 1 என்ற நம்பர் எண் கிடைத்திருக்கின்றது. இப்போ நான் 1வது போயிட்டோன்னே அது தேசிய வகை பத்துமொழி தமிழ் பள்ளி என்ற சொத்தை காட்டுகிறது. ஆசிரியரை சொத்து எடுத்தாங்க. கேள்வி: ஐம்புலன்களில் 2 குறிப்பிடுக. பார்த்தல், கேட்டல். சரியான விடை. நன்றி. சரி, இப்போ சரியான விடை நான் சொல்லிட்டேன்னா இந்த சொத்து எனக்கு கிடைக்கும். இப்போ இதுவே நான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்னா இந்த சொத்து எனக்கு கிடைக்காது. அதுவே இந்த சொத்து வேண்டும் என்று பிரவீன் அவர்கள் நினைத்தார் என்றால் இந்த சொத்தை அவர் என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி வாங்கிக் கொள்ளலாம். சரி, இப்போ என்னுடைய ஆட்டம் முடித்துட்ட பிறகு பிரவீன் தொடருவார். எனக்கு 2 கிடைத்துள்ளது. 2வது நம்பர் தேசிய வகை பத்துவாரம் தமிழ் பள்ளி என்ற சொத்து. அந்த சொத்தோட கேள்வியை 2வதுக்கான கேள்வி: உச்சரிதல் என்றால் என்ன? ஐம்புலன்களை கொண்டு ஆராய்வு செய்தல். சரியான விடை. சரி, பிரவீன் அந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிட்டதால அவருக்கு ஒரு சொத்து கிடைத்துள்ளது. இதுவே அந்த பதில் அவர் சரியாக சொல்லாட்டினாலும் இல்லது சொல்லாமல் விட்டார் அப்படின்னாலும் அவருக்கு அந்த சொத்து கிடைத்திருந்திருக்காது. அதற்கு பதில் நான் அந்த சொத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சரி, பிறகு இந்த விளையாட்டில் வாடகை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த வாடகை எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, முன்பு 2வது இடம், அதாவது தேசிய வகை பத்துவாரம் தமிழ் பள்ளி பிரவீன் அவர்கள் வாங்கியிருந்தார் அல்லவா? இப்போ இந்த இடத்திற்கு ஒரு சுற்று முடிந்து நான் மறுபடியும் அந்த இடத்தில் நின்றால் நான் பிரவீனுக்கு ஒரு வாடகையை செலுத்தணும். அந்த வாடகை என்ன வடிவில் இருக்குன்னா, இது பச்சை வர்ண சொத்துக்கள் என்பதனால பச்சை வர்ணம் கொண்ட இந்த வாடகை தாளில் உள்ள கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். வாடகை கேள்வி: ஒளி மூலத்திற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள அளவு குறைவாக இருந்தால் நிழலின் அளவு எவ்வாறு இருக்கும்? சிறியதாக இருக்கும். மிகச் சரியான விடை. நன்றி. அப்போ நான் செலுத்தி விட்டாய். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டதால இந்த வாடகை பூர்த்தியாகிவிட்டது. இதுவே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாவிட்டிருந்தால் என்னுடைய ஒரு சொத்து இருக்கிறது அல்லவா, அந்த சொத்து பிரவீனுடைய சொந்தமாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே குற்றவாளி மற்றும் சிறை என்ற ஒரு 2 கட்டங்கள் இருக்கு. இந்த 2 கட்டங்களின் பயன் என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்போ ஒரு சுற்று, 2வது சுற்று முடிந்த பிறகு பிரவீன் குற்றவாளி கட்டத்திற்கு வந்து விட்டார்.